அக்ஷயா ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண். அவளுக்கு விண்வெளி ஆராய்ச்சியாளர் ஆக வேண்டும் என்பது தீராத ஆசை. ஆனால் அவளது கிராமத்தில் பெண்கள் உயர்நிலை பள்ளி முடித்தாலே பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, பெண்களுக்கு சமையல் தெரிஞ்சா போதும், பெரிய கனவு காணாத, ஏமாற்றம் தான் மிஞ்சம். இந்த வார்த்தைகள் அவளை காயப்படுத்தினாலும் அவளது லட்சியத்தை மாற்றவில்லை. அவள் பழைய புத்தகங்களை சேகரித்து படிக்கத் தொடங்கினாள். ஒரு முறை அவள் ஒரு பழைய செய்தித்தாளிலிருந்து கல்பனா சாவ்லா பற்றி படித்தாள். சாதிக்க நினைப்பவர்களுக்கு வானமே இல்லை என்ற வரிகள் அவளுக்குள் ஒரு தீயை பற்ற வைத்தது. அவள் செய்த முதல் காரியம் தன் கனவை தன் தந்தையிடம் உறுதியாக சொன்னதுதான். மகளின் கண்களில் இருந்த நம்பிக்கையை கண்ட அவர், உலகமே எதிர்த்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன், நீ எவ்வளவு வேண்டுமானால் படி என்று கூறினார். அக்ஷயா விடாமுயற்சியுடன் படித்தாள். பல நுழைவுத் தேர்வுகளை தோல்வியை தழுவினாலும் ஒவ்வொரு முறையும் தன் தவறிலிருந்து கற்றுக்கொண்டாள். இறுதியாக நாட்டின் மிக சிறந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் இஸ்ரோ ஒரு விஞ்ஞானியாக பணியில் சேர்ந்தாள். மற்றவர்கள் உன்னால் முடியாது என்று சொல்வது உன் திறமையை குறைப்பதற்காக அல்ல, அது அவர்களின் குறுகிய மனப்பான்மையை குறிக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.